திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை தொடர்புபடுத்தி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அண்ணாமலை அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸையும் புறக்கணித்த RS பாரதி மன்னிப்பு கோரவா இழப்பீடு வழங்கவோ முடியாது எனவும் வழக்கு தொடர்ந்தால் சட்டப்படி அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் RS பாரதி மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் சென்று மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை 60 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட RS பாரதி எல்லை கடந்து பேசிவிட்டதாகவும் RS பாரதியை யாரும் எதிர்த்து பேசாததால் அவர் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தன்னை சின்ன பையன் என கூறிய RS பாரதியின் ராசியான கையை பார்க்க போவதாக அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியாவில் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருப்பது தமிழகத்தில் மட்டும்தான் என செல்வ பெருந்தகையை அண்ணாமலை மறைமுகமாக சாடினார். அரசியலுக்கு 3 ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல. எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க. எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம 3 ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் RS பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 80 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் RS பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கும்.